நாகை மாவட்டத்தில் விவசாயி ஒருவர் மரணமடைந்திருப்பதாக சற்று முன் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணுவர்தன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விஷ்ணுவர்தன், நேற்றைக்கு இரவுதான் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். தற்போது இன்னைக்கு நீரின்றி நெற்பயிர் கருகியதால மேலும் ஒரு விவசாயி நாகை பகுதியில் உயிரிழந்திருக்கிறதா தகவல்கள் வருது. இன்னைக்கு மட்டுமே இது ஒரு இரண்டாவது உயிரிழப்பு விவசாயிகள்ல. நாகை மாவட்டத்துல எந்த பகுதியில இந்த விவசாயி மரணம் அடைந்திருக்கிறார், அதற்கான காரணங்கள் குறித்து தெரிய வந்திருக்கா? தம்பி தலன்சன், அதாவது நாகை மாவட்டம் திருமருள் ஒன்றியம் அருகே உள்ள அருள்மொழித்தேவன் கிராமத்தை சேர்ந்தவர் சுவாமிநாதன். இவருக்கு சொந்தமா 1 ஏக்கர் நிலமும் குத்தகை சாகுபடியில 1.5 ஏக்கர் நிலமும் இவர் சாகுபடி பண்ணியிருக்காரு. இந்த சாகுபடி பணிக்காக பண தேவைக்காக கூட்டுறவு வங்கியில நகைகளையும் எல்லாம் அடகு வச்சுதான் இந்த விவசாயத்தை அவர் மேற்கொண்டிருக்காரு. காவிரியில உரிய தண்ணீர் வராதனாலும் பருவமழை போதுமான அளவு பொழியாதனாலும் நாகை மாவட்டம் மிக வறட்சியால பாதிக்கப்பட்டு பயிர்கள்லாம் கருகிய நிலையில இருக்கு. இந்த நிலையில இவர் தொடர்ச்சியா ஒரு 4-5 தினமாவே இவர் குடும்பத்தார் புலம்பிய நிலையில டெய்லி வயலுக்கு போயிட்டு மன உளைச்சலே இருந்திருக்காரு. இந்த காலை வயலுக்கு போனவர் பயிர்களை பார்த்த அங்க வயல்லயே மயங்கி விழுந்துடுறாரு. தகவல் இருந்த உறவினர்கள் இவரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போகல வழியிலேயே விழுந்துட்டாரு. தம்பி தான் விஷ்ணுவர்தன், தஞ்சை வட்டாரத்திலே அடுத்தடுத்து 2 விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்நிலையில விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை ஏதாவது கேட்கப்பட்டிருக்கா? நிச்சயமா பத்துமதி. அதாவது நாகை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது 13வது விவசாயியா உயிரிழந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒட்டுமொத்தமா நாகை மாவட்டம் வறட்சி மாவட்டமா அறிவிக்கணும். அது மாதிரி உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்தை பாதுகாக்கிற வகையில அவங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு அதுக்கு நிவாரணம் வழங்கணும். அது மாதிரி விவசாய தொழிலாளர்கள் வேலையின்றி வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் இன்னைக்கு வேலையை தேடி போற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால விவசாய தொழிலாளரும் பாதுகாக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்துறாங்க. நாகை மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 13 விவசாயிகள் உயிரிழந்திருக்கின்றனர். டெல்டா பகுதியில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது ஒரு தொடர் நிகழ்வாகவே இருந்து வருகிறது. இது ஒரு துயரமான நிகழ்வு மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. விவசாயிகளுக்கு விரைவில் உரிய நிவாரணமும் தீர்வும் கிடைக்கும் என்று நாம் உறுதியாக நம்பலாம். விஷ்ணுவர்தன், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.